ஒய் ஒய். ம் என்னங்க? என்ன அமைதியா இருக்க? இல்லைங்க, இதை பார்த்தோன்னையும் நமக்கும் இந்த மாதிரி சொந்தம் பந்தம் எல்லாரும் இருந்து கல்யாணம் நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்து கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கல்யாணம் தான் யாருக்குமே பிடிக்கலையே. அப்புறம் எப்படி எல்லாரும் வருவாங்க? அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுங்க. இங்கே பாரு, இந்த கல்யாணம் தானே நமக்கு எல்லாரும் முன்னாடியும் நடக்கலை. அடுத்து நம்ம வீட்டில் வளகாப்பு இருக்குது. என் புள்ள வர நேரம் எப்படி கொண்டாட போகிறேன் பாரு. ம் ம் அதையும் பார்ப்போமே. இங்கே பாரு, இந்த அழகை என்னைக்கும் பகைச்சக்கூடாது. இந்த அழகை பகைச்ச ஜிஹெச்சில் சிகிச்சை. கம்முன்னு இருங்க, சிரிப்பு காட்டாம. மடி மருமவளே, உன் புருஷன் சாதாரண ஆள் கிடையாது. கேடி கேப் மாதிரி. அவனை நீ அடிச்சு உதச்சி மிதிச்சாலும் நாங்க யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. அம்மா, இந்த ஆள் எனக்கு அப்பா தானாம்மா. என்னம்மா இந்த ஆள் இப்படி பண்றது? டேய், உங்க ஆத்தா வெளியே பார்க்கத்தாண்டா பூமாதேவி. பொங்கி எழுந்தான் வெயி, அவ பூலாந்தேவி. ஏங்க பாத்தீல, இப்பதானே அவனை கல்யாணம் ஆகிருக்கு. இனிமே தான் தெரியும். உங்க அப்பனை உங்க ஆத்தா கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு உத வாங்க வைக்கவும் மிதி வாங்க வைக்கவும் என்னென்ன வேலை பார்த்து விடுவ. இன்னைக்கு என் மரும வந்துட்டா. எம்மாடி மருமவளே, உன் புருஷனை முட்டி போட வச்சாலும் சரி இல்ல குட்டி போட வச்சாலும் சரி, நாங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். வச்சு வெளு ரோட்டி தள்ளுமா. அம்மா, இதெல்லாம் அப்ப மதிய பேசுறது எப்படி கோத்து விட்டுட்டு இருக்கிறது பாரு. உங்க ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பேசியே என்னால ஓய முடியாது. கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா 4 வார்த்தை பேசுவாங்களா, அதை விட்டு விட்டு பேசுறானுங்க பாரு பேச்சு. ஏய், உனக்கும் இருக்குடி, உனக்கும் இருக்கு மருமவளே. இந்த மாமனாரோட சப்போர்ட்டு மொத்தமும் உனக்கு தான்டாமா. இந்தா உன் புருஷனையும் சரி உன் மாமியாரையும் சரி நீ வச்சு வெளுரோட்டணும். அதை நான் பார்த்து குதூகலிக்கணும். போனா போகுதே பாவம். இந்த ஆளுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு கட்டிங்க்கு காசு கொடுப்போன்னு பார்த்தேன். ஐயோ, அப்படிங்களாப்பா? கட்டிங்கா? அட போடா டே போடா. நான் 3 புல்லே வாங்குவேன். இவன் கொடுக்குற கட்டிங்கை வச்சு தான் என் நாக்கு நனைய போகுது. போட்ட என்னம்மா இந்த ஆளு ஏத்திக்கிட்டு வந்துட்டதா கல்யாணத்துக்கு? ஏத்திக்கிட்டு வரலடா, பூரிப்பு. தினந்தோறும் நான் வாங்கின மிதி உதைய இன்னைக்கு என் மருமவ கையால நீ வாங்க போறன்ற பூரிப்பு. ஏய், அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, நல்ல குடும்பம் தான் அமைஞ்சிருக்கு. தங்கமானவங்க. இனிமே நம்ம மருமவளை பத்தி எந்த கவலையும் பட வேணாம். இவங்க நல்லா பார்த்துப்பாங்க. இப்பதான் மனசுல இருக்க பாரமே இறங்கி போயிருக்கு. நல்லா இருக்கணும் 2 பேரும். ஆமாம் மாமா, உண்மையாதான் ரொம்பவே மாறிட்டா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, முதல்ல எல்லாம் நம்ம துணி வச்சா கூட அந்த துணியை ஒதுக்கி தள்ளிடுவா, இல்லையா கீழே தூக்கி வீசிட்டு அவ துணியை மட்டும் துவைச்சிட்டு போவா. ஆனால் இப்போ ரொம்பவே மாறிட்டா மாமா. எல்லாரோட துணியும் துவைக்கவும், நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு. சோறு குழம்புலாம் ஆக்க தெரியல, இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று ஆக்க வைக்கன்னு எல்லாம் பண்ணுறா. எனக்கே ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் திட்டாதீங்க மாமா, பாவம் இல்லையா? என்னமோ அவங்க வீட்டில் நடந்திருக்கு, அதனால தான் அவள் இப்படியெல்லாம் பேசுகிறா. என்னாச்சாம்மா, எதுவும் கேட்டியா இல்லையா? இல்லை மாமா, அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒழுங்காக கூட நடந்துக்கலையா. அந்த பொண்ணு அங்கே போயிடுச்சுன்னா காசு பணத்தை ஏதோ நம்ம திருப்பி கேட்டுருவோன்றதுக்காக அவங்க வீட்டில் ஒழுங்காக கூட பார்த்துக்கல போல இருக்கு. ஓஹோ. அதனால இனி அந்த வீட்டுக்கு போகிறதுனால மதிப்பு மரியாதை இருக்காதுன்னு அவளே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டா. அவங்க என்னைக்குமே அப்படித்தானே. காசுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் மனுஷனா முதல்ல அந்த பிள்ளைய காசுக்காக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். அடுத்து இந்த பிள்ளை என்ன ஜென்மங்கனே தெரியல. அதுங்க காசு மட்டும்தான் வாழ்க்கை, காசு இருந்தால் எல்லாமே இருக்குன்ற நினப்பில் இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அப்படிங்க மாமா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் சுத்தமாக பிடிக்காதுமா, சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஒரு பொண்ணு அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சே, நம்ம பெத்த வீட்டுக்கு போய் அது கஷ்டம்னு போய் ஒரு நேரம் நிம்மதியாக இருக்க முடியலையேன்னு போன அன்னைக்கே இருந்து அடுத்த நாளே அனுப்பி விட்டாங்கன்னா அப்புறம் எப்படின்னு பாருங்க. அதுவும் நல்லதுதாம்மா, அதுவும் நல்லதுதான். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டோன்னு வையே, அவளுக்கு என்ன தோணும், நம்ம வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், நம்ம கொடுமை பண்ணுறோம் அப்படின்னு தானே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போய் அவள் வீட்டில் இருக்கும்போது தெரியுதுல நம்ம அருமை என்னன்னு. இங்கே வர்றவங்களுக்கு பார்க்க வைக்க எல்லாம் வலிக்கும். இப்போ அவங்க வீட்டுக்கு போனோன்னே தெரிஞ்சுதா? அதாங்க மாமா, இனிமே நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருக்கா, அதனால இருந்துட்டு போட்டோம். சரிம்மா, சரி.
அக்கா சொல்லுமா. குழம்பு தாளிச்சு விட்டேன், அது உப்பு காரம் பார்க்கணும். அது மட்டும் வந்து பார்க்குறீங்களா? நான் சொன்ன மாதிரி தானே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதே கரண்டியில் தான் போட்டேன். சரி இந்த வாரேன். காஞ்சனா ஆ இங்க வா. சொல்லுங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணுமா? இல்ல, உன் வீட்டில் இருக்க வரைக்கும் அது இதுன்னு ஏதாவது ஆசைப்பட்டு சாப்பிடுவ வைப்ப. கடையில் எதுவும் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டிலே சமைச்சிட்டேன். இங்க பாரு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இனி சுடிதாரே போட்டுக்க. ஏன் இந்த சேலையே நல்லா தானே இருக்கு. இல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எந்த துணி போடணும்னு ஆசையோ அந்த துணி போடு. ஆனா பாக்குறவங்க உன்னைய தப்பான பார்வையில பாத்துடக்கூடாது. அதுக்கு ஏத்தாப்புல நீ துணி போட்டுக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இல்லை இல்லை, நான் இதே போட்டுக்கிறேன். நாளை பின்ன அப்புறம் என்னடா இது பொண்டாட்டி இப்படி இருக்கா, புருஷன் வயசானவனா இருக்கான்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கலாம். என்ன அன்னைக்கு அடிச்சீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? வாழ்க்கையில பக்குவம் வந்துருச்சுனாலே அப்படித்தான். ம், உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு, சரியா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். ஆ, எனக்குமே இந்த சேலை கட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கசகசன்னு தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த முக்காடு போட்டுக்கிட்டு வேர்த்து வேர்த்து போயிடுது. தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. தலை கூட காய மாட்டேங்குது இந்த மாதிரி போடுறதுனால. தலைவலி வேற. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லாமல் அதை அப்படியே இருந்துக்கலான்ட்டு சரி, இருந்தேன். இனிமே நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, சரியா? போ. ம். லட்சுமின்னு பேர் வச்சிருக்கேன். சரியா லட்சுமி? ஐயோ ஐயோ, எம்புட்டு அழகா இருக்கு. தினந்தோறும் பாலை கறந்து ஊத்துனா எம்புட்டு வருமானம் வரும். சும்மா பாலை மட்டும் கறந்து ஊத்துனா போதும், சொசைட்டியில் காசு பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. நான்லாம் கஷ்டப்படாமல் வீட்டில் படுத்துக்கிட்டே சம்பாதிப்பேன். மாமியார் கிழவி கூட மாடை கட்டிக்கிட்டு அங்கே ஓடவும் இங்கே ஓடவும், அதுங்க இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும்னு எல்லாத்துக்குன்னு திட்டு வாங்கிக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு கிடக்கும். நமக்கு அந்த கவலையே இல்லை. சும்மா கட்டி போட்டால் மட்டும் போதும், பால் தன்னைப்பால கறக்கும். எனக்கு ரஜாவானா வாழுவேன், எதுவும் இல்லைன்னாலும் ஆளுவேன். எனக்கு ராஜாவானா வாழுவேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுவேன். ரக்கிட்ட 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 அப்பா, ஆடை ஓட்டிகிட்டே வர முடியலப்பா. அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுதுங்க. காலே வலிக்குது சாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில் போன போது இந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு நின்னவ இன்னும் அந்த மாட்டையே தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாளா? ஐயோ ஆண்டவனே. அப்பா ட்ரா ட்ரா போங்கடா போங்கடா. வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். மாமியார் கிழவி வந்துருச்சே, பார்த்து அப்படியே வயிறு எரியும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமே, இவ உக்காந்த இடத்துலையே சம்பாதிக்கிறாளே அப்படின்னு வயிறு எரியும். அங்கே எரியிற வயிறு இங்கே புகையுது. ஐயோ ஐயோ. எனக்கு ராணியா நான் வாழுவேன். அப்பா இருச்சா? லட்சுமி, நீ தினந்தோறும் 10 லிட்டர் பாலை கற. அப்படி மட்டும் கறந்தின்னு வையி, நல்ல வருமானம் பார்த்துருவேன். அதுவும் இல்லாமல் 10 லிட்டரில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை மட்டும் கலந்து விட்டோம். யாருக்கு என்ன தெரியவா போகுது? தண்ணி ஊற்றுனதுக்கெல்லாம் வியாபாரம் பார்த்துருவேன். ஜாலி ஜாலி ஜாலி, ஏ ஜாலி ஜாலி ஜாலி. என் மாமியார் கறி ஒரு ஆடு விற்று சம்பாதிக்கிறத நான் பால் ஊற்றி ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிருவேன். டாடி என்ன 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 நொன்ன என்னடி? பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்குது, ஒரு சோறாக்கல குழம்பு வைக்கல, சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே இருக்கு, எதுவும் கழுவல, வீடு வாச கூட்டல, எல்லாம் அப்படியே கிடக்கு. ஏண்டி ஆடு ஓட்டிட்டு வரவ பசியோட வருவாளே, ஒரு சோறு குழம்பு பொங்கும், வீட்டில் தானே இருக்க, அதை கூட செய்யறதுக்கு என்ன வலிக்குது? வேலையா இருந்தேன். என்ன வேலை கழட்டிக்கிட்டு இருந்த நீ வீட்டில்? இங்கே பாருங்க, நான் என்ன சும்மாவா இருக்கேன்? உங்களை மாதிரி நானும் மாடு வச்சுருக்கேன்.
நானும் என் வேலையெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். சும்மா அடுப்பங்கரையில் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த ஒரு நாள் கூத்தெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும், புரியுதா? ஒழுங்கு முறையுது வீட்டில் சோறு குழம்பு பொங்குற வேலை பார்த்துக்க. காலையிலும் சமைக்கிறதுல ராத்திரி சமைக்கல என்னெல்லாம் பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா உனக்கு? காலையில பொங்கி வச்சுட்டு போனா அதையும் கூட வைக்கிறதுல மொத்தத்தையும் கொட்டிக்கிட்டு அப்படியே வந்து உக்காந்துருப்பிய நீ. காலையில ஆடை ஓட்டிட்டு போறவ பசியோட வருவான்ற ஒரு என்ன வேணாம்? என்ன நீ எல்லாம் குடும்பத்து பொம்பளை? என்ன சத்தம் இங்க கத்துற கத்து முச்சந்தி வரைக்கும் கேக்குது. வீடா இது? ஏடா உன் பொண்டாட்டி வீட்லயே தானே இருக்கா 24 மணி நேரமும்? சோறு கூட பொங்கி வைக்க மாட்டாளா? பாத்திர மண்டங்களவுல எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த மாட்டையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா எவன்டா வந்து ஆக்குறது? ஆடை ஓட்டிக்கிட்டு வந்தவளுக்கு பசி எடுக்காது. என்னடா குடும்பம் நடத்துறீங்க நீங்களா? என்ன அமுதா, சோறு தான் ஆக்கி வச்சிருக்கலாம்ல? நான் சும்மாவா இருந்தேன்? நானும் மாடு வச்சிருக்கேன். நானும் அதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். எவாரு இந்த மாடுனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது பாரு. எல்லாம் எங்க போய் முடிய போதோ. ஒரு சோறு பொங்குறதுக்கு நோவுது, இவெல்லாம் மாடு மேய்ச்சு வாயதை கிண்டுறீங்க போங்க. சரி விடுமா விடு, போ எதையா ஒண்ணு சாமா போ விடு. ஆமாண்டா, நான் ஆக்கி வைக்கிறேன், நீங்க தின்னுட்டு நல்லா புசிங்கிக்கிட்டு இருங்க. என்னால சமைக்கவும் முடியாது ஒன்றும் முடியாது. வேணும்னா ஆக்கி தின்னுங்க, இல்லையே போய் பட்னியா கடந்து சாவுங்க. அவ்வளோதான் நான் பண்ண முடியும். நான் அடுத்த வீட்டில் போய் கையேந்தி நின்று ஏதோ சோறை வாங்கி திங்கிறேன். இன்னுமா அடுத்த வீட்டுல போய்? அப்புறம் வீட்டில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா போய் அடுத்த வீட்டுக்கு தானே போகணும். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா தின்னுங்க ஐயா, தின்னுங்க. வீட்டில் பொம்பளை இருந்துட்டு வெளியில் போய் கடையில் வாங்கிட்டு வரேன் ஆம்பளை. நல்லா இருக்குது குடும்பம். இப்படி குடும்பம் நடத்துங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் அழிங்க. நான் மாடு வாங்கினது உங்கள் அம்மாவுக்கு அப்படி கண்ணு உறுத்துமே. நான் நல்லா இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்படிதானே? இவங்க மட்டும் ஆடை மேய்க்கலாம், அதில் வருமானம் பார்க்கலாம், 10 ரூபா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த மாடு வாங்கினதுலேருந்து காலையிலேருந்து புசிங்கி தான் போய் கிடக்கிறாங்க. ஐயோ 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 அம்மா 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 அம்மா. மருமவன் நல்லா இருந்தால் எதுக்கு தான் இப்படி மாமியார்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதோ தெரியல. எப்படி கரிச்சு கொட்டுறாங்க பார்த்தீங்கல்ல? அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இருக்கிறதானே கண்ணு உறுத்திக்கிட்டு இருக்கு. போயிடுறேன், உங்கள் அம்மாவே நல்லா கட்டி அனுபவிக்கட்டும். ஐயோ ஆண்டவனே, இதுங்க ரெண்டுகிட்டையும் நீ மாட்டி என்ன அவதிப்பட போறேனே தெரியல. போ, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேர்னாலையும் நான் சன்னியாசியா போயிருவேன் போல இருக்கு. என்னையா நீதானா? நான் யாருடா இது பூனை மாதிரி உள்ள வந்து நுழையிறதேன்னு பார்த்தேன். என்ன என்ன நொன்னா? இல்ல வந்து அமைதியா உட்காந்துருக்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதா? ஏன் முடியாம என்ன ஆகுது? அதெல்லாம் நல்லா சிறப்பமா முடிஞ்சுது. ஏண்டி நீ எல்லாம் மனுஷியாடி? சேலை எடுத்து கொடுத்தாக, அவங்களுக்காக வந்து ஒரு எட்டு வந்து நீ அந்த பிள்ளைக்காக நிக்க வேணாம். வரவங்க எல்லாம் கேக்குறாங்க, பொண்ணு என்ன அனாதையா அனாதையான்னு. எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்புறம் அனாதை தானே. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லாதடி. அதெல்லாம் மகா பாவம் தெரியுமா? பெத்தவங்க இல்லாம ஒரு பிள்ளைக்கு கல்யாணம், அதுலயும் நம்ம யாரும் போகாம. சி, அதான் நீ போயிட்டு வந்துட்டல, அப்புறம் ஏன் அப்படியே மூக்கால அழுவுற? பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்ப பாரு. ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த பிள்ளைகிட்ட நீ கையேந்தி நிக்கிற காலம் வரதான் போகுது பாரு. அப்படி எதுவும் கையேந்திர காலம் வந்துச்சுன்னா அப்படி ஒண்ணு கேவலமா போற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவ இல்லையா? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக அவங்களுக்காக நம்ம போய் நிக்கணும்டி. ஆனா இந்த அளவுக்குலாம் யோசிப்பேன்லாம் நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. கடைசி வரைக்கும் நான் நீ வந்துருவன்னு தாண்டி நினைச்சேன். ஆனா வராமையே இது பண்ணிட்டல. உனக்காக சேலை அம்புட்டு வேலைக்கு அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு தலையெழுத்து? கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? பிடிச்ச தலைவலி ஒளிஞ்சுது. அந்த வீட்டை முதல்ல பேசி நமக்குன்னு வாங்க வழிய பாரு. எந்த வீட்டை வாங்கணும்ன்ற நீ? அவ இருந்தாலே அந்த வீட்டை தான். ஏய், அது எந்த அங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து கட்டினது. மாப்பிள்ள கட்டின வீட்டை நீ உறவாடணும்னு நினைக்கிற? ஆமா, இத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் எல்லாம் பண்ணல. அதுக்கு உண்டான காசுக்கு அந்த வீட்டை எடுத்துக்கிறோம்னு சொல்லு. இப்பதான் அவ கல்யாணம் பண்ணி போயிட்டால, இனியன அவ இங்கேயா வரப்போறா? உனக்கு நாத்தளிக்கு போயிருண்டி. இவ்வளவுதான் நீ பேசுனீன்னா அவ கல்யாணத்துக்கு வரமாட்டாளாம், அவளுக்கு திருநீர் எடுத்து வைக்க மாட்டாளாம். ஆனா அவளோட சொத்து மட்டும் உனக்கு வேணுமா? போய் சொத்துன்னு கேட்டு பாரு. வீட்டுல உள்ளவங்க உனக்கு மொத்து மொத்துன்னு மொத்தி போடுவாங்க. இந்த ஆளு இருக்க வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்காது. அந்த வீட்டை எப்படியும் வாங்கி ஆகணும். வித்தா எப்படியும் ஒரு 5-6 லட்சத்துக்காவது போகும். என்னடா இது, இந்த மனுஷனை இன்னைக்கு இன்ன வரைக்கும் ஆளை காணோம். கருகும்னு இருட்டா இருக்கு.
எப்பயும் இந்த ஆள் நேரமாக வந்துடுவது ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகி ஆளை காணலையே. ஐயோ, ஃபோன்லேயும் வேற சார்ஜ் இல்லை, ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாமியார் கிளவி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுவும் புள்ள வீட்டுக்கு ஓடிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ராத்திரி வேற தூக்கமே வராதே, வெக்கையாக கிடக்குமே. ஐயையோ, ரொம்ப சிரமமே. ராத்திரி வேற தனியாக இருக்கணும்னா சிரமத்துலேயும் சிரமம். அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவள் வேற சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்கிறா நாத்தனார்காரி. இதில் இது வேற ஒன்று, என்ன பண்ணுறது? ஏதோ ஃபோனில் சார்ஜ் இருந்துச்சு, அதனால் ஒரு 2 நாளைக்கு அதையே வச்சு ஒப்பேற்றிட்டோம். இப்போ ஃபோன்லேயும் சார்ஜில் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இருட்டு வேற ரொம்ப, எதையாவது தடுக்கி விழுந்தா கூட தெரியாதே. யாருக்கிட்டன்னு போய் கேட்குறது? ஐயையோ, அட எங்கதையா இந்த மனுஷன் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. போன நம்பி இருந்துக்குவான், வரவும் மாட்டான். ஐயோ, எங்கேயா போய் தொலைஞ்ச நீயே? சரி, வரும்போது வரட்டும், நம்ம அப்படியே எங்கிட்டாவது படுப்போம். காற்று வேற இல்லை, வெக்க வேர்த்து கொட்டுது. ஐயோ, கரண்ட் இல்லைன்னா மனுஷன் வீட்டில் இருக்க முடியாது போல இருக்கே. சரி, நமக்கு அந்த விசிறி இருக்கே அது போதும், அதை எடுத்து விசிறிக்கிட்டு அப்படியே படுப்போம். கதவு ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கலான்னு பார்த்தா கொசு வேற பிடுங்கி எடுத்துரும், அது வேற ஒரு பிரச்சனை. சரி, எப்படியும் ஒரு 2 நாளைக்கு தானே பொறுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்தாலே இப்போ கரண்ட் போட்டு விட்டுருவது. ஏம்மா ஏம்மா ம் ஏம்மா, கல்யாணத்துக்கு வந்தவங்கள எங்க உங்க அம்மா வரலையா, எங்க உங்க அம்மா வரலையானே கேட்டாங்க. ஏம்மா நீ இங்கே இருந்துட்ட? வந்திருக்க வேண்டியதானே அங்க? ஏன் வீட்டுக்கு ஒருத்தர் போனா பத்தாதா? அதான் 2 பேர் போயிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன 7 மொய்யா வைப்பாங்க? என்னம்மா நீ, நம்ம 4 வீட்டுக்கு போனாதானே நம்ம வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. ம்ம். சரி, சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். என்ன சமைச்ச? நான் ஒரு ஆளுக்கு உப்புமா கிட்டி சாப்பிட்டேன். வடை பாயசத்தோட சோறு போட்டாங்க. சாப்பிட்றத விட்டுட்டு இங்க வந்து என்னம்மா நீ, சமையல்லாம் இருந்துச்சு ஏதோ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்கல்ல. கம்முன்னு போடா. சரி, நீ 2 பாத்திரம் எடு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. எதுக்கு இப்ப சாப்பாடு? சாப்பிடுவதற்கு தான், வேற என்னத்துக்கு? ஏன் அங்கேயே சாப்பிட்டு வரலையா? அங்கேயெல்லாம் சாப்பிட்டோம் நாங்க, நீ சாப்பிடணும் அதுக்கு தான். காலையில இருந்து நான் சாப்பிட்டேனா என்னன்னு கூட உனக்கு கவலை இல்ல. பொண்டாட்டி சோக்குல திரிவ. இப்ப ராத்திரி வந்தோடனே அம்மா சாப்பிட்டியா, சோறு வாங்கிட்டு வரேன்ற. ஏம்மா என்னம்மா இப்படி பேசுற? கல்யாண வேலைனால நான் தான் தொடமாப்பிளனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? வர்றதுக்கே நேரம் இல்லை. இருக்காது. உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும்? பொண்டாட்டியை பார்க்கவே நேரம் சரியா போயிடும். அதனால இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இப்போ நேரம் இருக்காது. நீ எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டே பேசுவ. நீ பேசுறதுக்கெல்லாம் நம்மளால யோசிக்க முடியாதுமா. என்னமோ பண்ணம்மா. பாத்திரத்தை கொடுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன் சோறு குழம்பெல்லாம். இப்பயே பொண்டாட்டிக்கு இந்த கூஜா தூக்குறானே, இன்னும் காலை எங்கிட்டு கிடக்குது. இருக்கட்டும். இப்பயும் பையன் வாரிசு வரணுன்றதுனால தான் அமைதியாக இருக்கேன். நாளை பின்ன பொண்ணு மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் இருக்குது. அப்பதான் தெரியும் இந்த முனியம்மா யாரு என்னன்னு.